இந்த கம்பி இருந்தாவே பார்த்தீங்கன்னா மாடு வந்து நின்றுட்டு தான் இருக்கும், படுக்காது. ஏன்னா படுத்தா இழுக்கிறது குத்திரும், புரியுதுங்களா? அது ஒரு ரீசன் வச்சு அந்த ஃபார்மர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாடு வந்து டல்லாகிட்டு இருக்கும், உடம்பு இழைச்சிட்டே போகும். தீனி சரியாக சாப்பிடாது. தீனி சரியாக சாப்பிட்டா தான் உடம்புல எனர்ஜி போய் கிடைக்கும், நல்ல சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அந்த ஊட்டச்சத்து எல்லாம் வந்து கிடைக்காம போனால மாடு இழைச்சி போகும். நார்மலாக இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா மேட்டில் ஏறும்போது எந்த ஒரு இழப்பு அதுமாரி ஒரு சிம்டம்ஸ்லாம் எதுவும் காமிக்காது. அதே இன் கேஸ் ஆஃப் வந்து இந்த கம்பி இருக்கிற மாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடு ஏறும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏறாது. ஏன்னா உள்ளே வந்து இரிட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த நீடில் வந்து ஒயரோ இல்லை நீடில்ஸ் அந்த ஃபாரின் பாடி வந்து இரிட்டேட் பண்ணி மேடு ஏறும்போது அழுந்துங்களா? கண்டிப்பாக அழுந்தோம், கண்டிப்பாக வாசிபிள் இருக்குன்னா ஒரு ஸ்டெப் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதையும் பேக்கு பின்னாடி வருது. அப்போ முன்னாடி போய் ரெட்டிகுலத்துலேருந்து பெருசு பண்ணும். அப்போ இதுமாரி சிம்டம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மேலே ஏறும்போது ரொம்ப கடினம், அதுவும் மூச்சு பழம் பக்கம் பக்கம் வாங்கிட்டு இருக்கும். சில அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கும், அப்படியே போயிட்டுருக்கும் டக்குன்னு படுத்துக்கும். அதுமாதிரிலாம் கண்டிப்பாக வந்து ஃபாரின் பாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே எடிமா வரும். மெஷில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் வந்துடும், புரியுதுங்களா? அப்படியே பெருசாக பல்ஜ் ஆயிரும். அப்புறம் அனிமல் வந்து இந்த பிஸ்கட் எடிமேட் இந்த பிஸ்கட்னு சொல்ல நெஞ்சு பகுதியில் வந்து